பாக்கி சார் கூட்டணியில் அங்கே குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, அவங்க சொல்கிறது மாதிரிலாம் உறுதியாலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது எப்போவுமே கூட்டணின்னாலே குழப்பம் வரத்தான் செய்யும், எப்பேற்பட்ட கட்சியாக இருந்தாலும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக என்ன சொல்லிட்டு வந்ததுன்னா 200 இடங்கள் குறி இலக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்க கூட இருந்தது மிக சில பேர் தான். நீங்கள் சின்ன சின்ன கட்சிகளை ஒதுக்கிட்டு பார்த்தா சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ், மதிமுக, இவங்களை தவிர பின்னாடி தான் மக்கள் நீதி மையமெல்லாம் வந்தது. ரைட், அப்படியே எடுத்துக்கிட்டால் கூட இவங்களுக்கு கணிசமாக ஒதுக்கிடலாம். ஆனால் இன்றைய சூழல் வேறு. இன்றைக்கு நேற்று வரையில் அதிமுகவை அணியில் இருந்த தனியரசு இந்த பக்கம் வந்துட்டார். புதிய தலைமுறை எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் தெரியாது, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துவதாக நம்ம படிக்கிறோம். அவங்க எவ்வளோ இடங்க கேட்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்கிறது ரெண்டாவது விஷயம். தேமுதிக இந்த பக்கம் தான் வரும், அதிமுக பக்கம் பிஜேபி பக்கம் வரும் அப்படின்னு பேசினாங்க. அதுவும் கிடைச்சி முடிச்சல அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த மாதிரி பல கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கணிசமாக தேமுதிகவுக்கு வந்து 1 சீட்டு 2 சீட்லாம் தர முடியாது. இப்போ கருணாசோட கட்சிக்கு, ஈஸ்வரன் கட்சிக்கு, தனியரசுக்கெல்லாம் 1 சீட்டு கொடுத்துடலாம், தேமுதிகவுக்கு 1 சீட்டு கொடுத்து தர முடியாது. எப்படி ஒரு 4 கடந்த முறை 3 இடங்கள்ல நின்னாங்க. எதுங்க? கொங்கு மக்கள் தேசிய கட்சி 3 இடங்கள் நின்னாங்க கடந்த போன வருஷம். ஆனால் இப்போ அவங்க ஃபார்முலா வேற ஆயிடுச்சு. எவ்வளோ ஜெயிக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ப தான் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கணக்கு சார். தேர்தலை பொறுத்தவரை 3 விஷயம் நிர்ணய முடிவுகளை நிர்ணயம் பண்ணுறது. ஒன்று அரித்மெட்டிக். கலைஞர் கருணாநிதி 2001 தேர்தலில் அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு குறையல்ல. 1996லேருந்து 2001 வரையில் அவர் ஆட்சியிலே எந்த குறைபாடும் இல்லை, ஆனால் தோல்வி அடைந்தார். ஜெயலலிதா மாரி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அரித்மெட்டிக். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரமாதமாக இருந்ததுன்னா நின்றுடும், சுமாராக இருந்தாலும் ஓரளவு சமாளிச்சிடலாங்கிறதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இது வேவ். மூன்றாவது வேவ் வந்து ரொம்ப ரேர் அக்கேஷன். 84, 91 இந்த மாதிரி அக்கேஷனில் 96 ஜெயலலிதாவுக்கு எதிரான எதிர்ப்பு இல்லை அதெல்லாம். இந்த 3 இப்போ ஒர்க் அவுட் ஆகுது அரித்மெட்டிக் தான். அந்த அரித்மெட்டிக்கில் தான் அந்த கணக்கு எண்ணிக்கை கணக்கு இருக்குல்ல, அதை ஒட்டி தான் நம்ம விவாதிக்க வேண்டும், பிரச்சனைகளை பற்றி பேசணும். இப்போ தேமுதிக சேர்த்துக்கிட்டாங்க ஒவ்வொரு கட்சியாக. இப்போ பன்னீர்செல்வம் அவர் நேற்று வரையில் ஒரு குழுன்னு அமைச்சிட்டு இருந்தார். அனைத்து இந்திய அதிமுக ஒன்றிணைக்க பாடுபட்டார். அவர் அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டார். இப்போ அவர் என்ன பண்ணுவார், என்னை சார்ந்தவர்கள் முன்னாள் அதிமுகவினர், உதாரணத்துக்கு மனோஜ் பாண்டியன், அவர் வைத்தியலிங்கம், ஐயப்பன், இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்பார். அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் வந்து திமுக சிம்பலில் தான் போட்டிடுவாங்க. சென்ற முறை 2021 கூட மறுமலர்ச்சி திமுக கூட உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுது. ஆனால் பல கட்சிகள் தங்களோட ஐடென்டிட்டியை தனித்தன்மையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்கு, உதாரணத்துக்கு தேமுதிக முயற்சி செய்யும், விசிகே கடந்த காலங்களில் சொல்லியிருக்கு, மதிமுகவும் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு தனி சின்னம் கொடுத்துட்டிங்கன்னா திமுக என்கிற கணக்கு வராது. ஆனால் சின்ன சின்ன கட்சிகள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு தனியரசு கட்சி, ஜவஹர்லால், தமிமுன் அன்சாரி, ஈஸ்வரன், தமிழர் வாழ்வு உரிமை வேல்முருகன், அப்புறம் முக்குலத்தோர் புலிப்படை கருணாஸ், எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் சேர்ந்தால் அவங்க இணைஞ்சாலும் அவங்க மனிதநேய மக்கள் கட்சியும் அதில் தான் வருது. ஆதி தமிழர் பேரவை, ஃபார்வர்ட் பிளாக், இதெல்லாம் வந்து உதயசூரிய சின்னத்தில் போட்டிடுறாங்க. இப்படி ஒரு 9-10 கட்சிகள் ஒரு கணக்கு, உத்தேச கணக்கு சொல்கிறேன். அப்படி அந்த 10 சேர்ந்துட்டிங்களா காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், மக்கள் நீதி மையத்தை கூட கேட்டிருந்தாங்க. அவங்க உடன்படலைன்னு கேள்வி, அது எப்படின்னு தெரியல. இல்லை, அதுக்காக தான் டார்ச்சர் சின்னத்தை கேட்டு வாங்கியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க இந்த கட்சிகளுக்கெல்லாம் மொத்தமாக கேட்டிங்கன்னா 70லேருந்து 75. நான் உத்தேச கணக்கு சொல்கிறேன். அது ஒரு 75 ப்ளஸ் இது ஒரு 8-10 சீட்டு, ஒற்ற ஒரு சீட். இந்த 10 சீட்டும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டா திமுகவுக்கு மிஞ்சி இருக்குது 165, 170க்குள்ளே தான் இருக்கும். இப்போ இந்த 10 சீட்டு சேர்த்திங்கன்னா 180. அதுதான் அவங்க டார்கெட்டு. 200 சொன்னால் கூட 180 இடங்களில் உதயசூரியன் போட்டியிடணும். அதுதான் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கணிசமான வெற்றி. எப்போவுமே இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. அப்போ ஒரு 180 இடங்களில் உதயசூரியன் போட்டியிட்டால் எதை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அரசியல் காரணம் அடுத்தது வர. 180 இடங்களில் போட்டியிட்டால் கணிசமாக ஒரு 130, 140 வந்ததுன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும், ஆட்சிக்கு வசதியாக இருக்கும். இதுதான் உங்கள் கணக்கு. காங்கிரஸை பொறுத்தவரையில் இப்போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மனமுவந்த பேச்சுவார்த்தை இருப்பதாக நமக்கு தெரியல. ஏனென்றால் சில காலம் முன்பு ஒரேல் அவர்கள் வந்து ரொம்ப உரசிட்டாங்க. திமுக தலைமை வந்து சில அமைச்சர்கள் பேசினாங்க, கண்ணப்பன் போன்ற
ராஜகாண்டப்பன் போன்றவர்கள்லாம் பேசினாங்களே தவிர பை அண்ட் லார்ஜ் கட்சியினோட தலைமையும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் எதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஆனால் இவங்க திரும்ப திரும்ப ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் இடங்கள், ராஜ்யசபா இதெல்லாம் கேட்க வெளியில் பொது வெளியில் பேசும்போது அது ஒரு பக்கம், இல்லைன்னா தாவே பக்கம் போகிற அது அதிகாரபூர்வமாக காங்கிரஸ் சொல்லலை. இருந்தாலும் இது போன்ற எண்ணங்கள் உலவும் போது அதனால் மிகவும் வருத்தப்பட்டதாக, அதாவது அது வந்து அவர்களை வருத்தப்பட செய்ததாக நம்ம அறிகிறோம். இவ்வளோ பண்ணிட்டு இப்போ பேச்சுவார்த்தைன்னு உட்காந்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் கேட்கறதெல்லாம் நான் தரணுமா? இந்த போன முறை போட்டியிட்ட 25 இடங்களில் 18 இடங்களில் தான் ஜெயிச்சிருங்க, வேணுன்னா 20 வச்சுக்கோங்க, ரொம்ப கெஞ்சுறீங்களா 22, அதுக்கு மேலே தர முடியாது என்கிற மனநிலை அவர்களுக்கு இயல்பாக வரும். ஏன்னா இவ்வளவு காலம் மற்ற கட்சிகளை விட விசிகேவோ, சிபிஐயோ, சிபிஎம்மோ, மற்ற கட்சிகளை விட காங்கிரஸ் தான் ரொம்ப உரசி இருக்கு. தனித்து போட்டியிடும் 117. இதே சோடங்கர் நேற்று பேச்சுவார்த்தையில் இன்னைக்கு கலந்துக்கிட்டு இருக்க இதே கிரீஷ் சோடங்கர் முதல்ல சொன்னது என்ன, 117 இடங்களை போட்டியிடுவோம்னு சொன்னார். 117 100க்கு அந்த அளவுக்கு சொல்லிட்டாங்களே. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் நாங்கள் எங்கள் வலுவாக இருக்கோம், எங்களுடைய பலத்தை தாவேக்கா உணர்ந்திருக்கு, தெரிஞ்சிருக்கு அப்படிலாம் கூட சொன்னார். ஒன்று அதாவது அரசியலில் டெசிஷன் முக்கியம் சார். ஒன்று இந்த பக்கம் இருங்க, இல்லைன்னா அந்த பக்கம் இருங்க. இல்லை இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டாங்க, நாங்கள் வந்து திமுக மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ இவ்வளோ நாள் தாவேக்காவை காட்டி ஏன் அதை பண்ணீங்க? அப்போ பிளாக்மெயில் தான் அர்த்தம். தாவேக்காவோட போயிடுவோம் ஜாக்கிரதை அப்படிலாம் இல்லைங்கிறாங்க. நாங்கள் பேசவே இல்லைங்கிறாங்க. இந்த 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 அப்படி பேசினாலே இந்த மாதிரிலாம் செய்தி வந்தாலும் நாங்கள் அவதூறு வழக்கு போடுவோங்கிறாரு. இந்த 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 கருத்து உலகுவதற்கு என்ன காரணம்? ஏன் அப்போ முதல்ல முற்றுப்புள்ளி வைக்கல? ஏன் நெல்லையில் 3-4 மாதத்துக்கு முன்னாடி பேசின கிரீஷ் பேசினார். ஏன்னா ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர்லாம் பேசினாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு செல்வபெருந்தகை சொல்றாரு. செல்லும்புறதுக்கு சொன்னேன். கட்சி மேலிடத்துலேருந்து என்ன சிக்கணும், என்ன பேசிட்டு இருந்தோம்? இவங்க எல்லாம் மேலிடத்துலேருந்து வந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அங்கேருந்து வந்தார், கிரீஷ் சோடங்கர் அங்கேருந்து வந்தார். அதனால மேலிடத்தினுடைய கருத்து இந்த உலவு இருந்ததில்ல. இந்த சந்தேகம் திமுக ஏற்படுமா இல்லையா? இதெல்லாம் தான். இது ஏன் ஒப்பிடுறேன்னா 1996 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைவர்கள் ராஜீவ்காந்தியும் வேறு வாழ்ப்பாடி ராமமூர்த்தியும் சரி, ஜி.கே. மூப்பனார் 2 பேருமே அதிமுக ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிராக இறங்கினார்கள். திமுக காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவு எடுக்கல கடைசி வரையில். கடைசி நிமிடத்தில் அதிமுக அலையன்ஸ் அறிவித்த உடனே டக்குன்னு வெளியில் வந்தாங்க. இவங்கெல்லாம் மூப்பனார் வெளியில் வந்தார். ஸோ ஒரு டெசிஷன், ஒரு முடிவு எடுத்த உடனே அதுக்கேற்ப தங்களுடைய அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்கா சார் 2026 காங்கிரஸ்? அது இல்லை. அந்த குழப்பம் தான் இன்னும் சந்தேகம். ஒன்று டெசிஷன் எடுங்க, எடுத்து வெளியில் போயிட்டீங்களா ரைட், அது வேற. அதுக்கப்புறம் வி கேன் பிளே அவர் கேம் சேஃப்லி. அப்படி ஒரு நிலைமை இல்லை, அப்படி ஒரு துணிச்சலான தலைமை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அதுதான். அப்போ ஒரே முடிவு எடுத்து இதுதான் இனிமே தாவேக்காவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு போல்டாக ஒரு தலைமையை சொல்கிறேன். நீங்கள் தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் மாநிலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திசையில் பேசுகிறாங்க. இந்த குழப்பங்கள்னால தான் இப்போ நாளைக்கு எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா காங்கிரஸும் டிஎம்கேக்கும் அலையன்ஸ் எல்லாம் செட் ஆகி நம்பர் வந்தாலும் திமுக தானே களத்தில் வேலை செய்ய போகிறாங்க. காங்கிரஸ் ஒரு தகவலை சொல்லி ஆகணும். மனமும் வந்து திமுக தொண்டர்கள் கை சின்னத்துக்கு வாக்கு கேட்கும் போது உழவுக்கு அப்புறமா வேலை செய்வாங்களா, வாக்கு சேகரிப்பாங்களான்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. பேசலாம். சாக்கி சார் ஏதோ சொல்ல வந்தீங்க முன்னாடியே, துரைமுருகன் பேச்சு வர்றப்ப. இந்த கட்சிகள் தன் சின்னத்தில் போட்டியிடுங்க மரபு வந்து பல காலமாக இருக்கு. எம்ஜிஆர், கலைஞர், கருணாநிதி இருந்த காலத்திலேயே அப்துல் சமத் பெரியவர், அப்போது இந்தியன் முஸ்லீம் லீக் கூட தலைவராக இருந்தார். அவர் ஒரு தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலும் இன்னொரு தேர்தலில் ரெட்டையில சின்னத்திலும் போட்டிட்டு எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். அதெல்லாம் சம்பவங்கள் உண்டு. ஆனால் அதை ஒரு இஷ்யூ அவங்க ஆக்காத காரணம் அப்போ கட்சிகள் குறைவு. இன்றைக்கு கட்சிகள் அதிகம். ஆகையினால கட்சிகள் அதிகம் இருக்கிறதுனால நம்ம இடம் குறைஞ்சிரும் என்கிற ஒரு அச்சம் பெரிய கட்சிகளுக்கு இருப்பதனால வேற வழி இல்லை. யூ டு கண்டெஸ்ட் இன் அவர் சிம்பல், எங்கள் சிம்பலில் போட்டியிடுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்னொரு சிக்கல் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியோட நம்பர்ஸ் குறைய போட்டியிடுற இடங்களோட நம்பர்ஸ் குறைய இவங்களால மெஜாரிட்டி வாங்க முடியுமான்ற சந்தேகம் மக்களுக்கு வரும். அது கூட்டணி ஆட்சியை நோக்கி இது போகிறதான்னு ஒரு கேள்வி வரும். அந்த எண்ணத்தை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ சார் தமிழ்நாட்டில் பெரும்பான்மைக்கு 118 தேவை. திமுக 180க்கு மேலே நிற்கிது அப்படின்னா ஒரு 150 நின்றுட்டு கூட
பார்க்கலாம்ல. ஏன் 150ங்கிறப்ப அவங்க பாக்கி ஒரு 40 இடங்களுக்கு மேலே தோத்துருவாங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குதானே? அதுதானே நேச்சுரல் சார். போன வாட்டி 173 இடத்துல திமுக காரங்களே உதவி சொல்லணும்னு அப்புறம் எந்த நம்பிக்கையில 200 இடங்களுக்கு மேலன்னு சொல்றாங்க? இல்லை, எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். அதாவது நம்ம 150 இடங்களில் போட்டி போட்டால் 117 வாங்க முடியாது. ஏன்னா 40-50 இடங்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்றபடி தான் போட்டி போடுவாங்க. அது அதிமுகவுக்கு அதே தான். போன வாட்டி 191 இடங்களில் போட்டி போட்டாங்க. இல்லை 1980 காங்கிரஸும் திமுகவும் சரி பாதி பிரிச்சுக்குது. 117 இடங்கள். ஒருவேளை திமுக 117 இடங்களும் ஜெயிச்சாதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். பட் அது நடைமுறை சாத்தியம் இல்லை. ஒரு இடம் அந்த ஃபெயிலியர் போச்சு. அது அந்த சீட்டை ஷேர் பண்றது பிரிப்பதன் மூலம் படுதோல்வி. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அன்னைக்கு கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப 63 பேர் நின்னப்பையும் அப்படிதான் ஆச்சு. இத்தனைக்கும் இல்லை. அதுக்கு முந்தைய மக்களவை தேர்தலில் எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே 38 இடங்களை பாண்டிச்சேரி சேர்த்து காங்கிரஸ் திமுக வென்றது. ஆக இவ்வளவு சூழல் இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ பெரிய கட்சிகள் அதிகமாக நம்ம சிம்பலில் போட்டியிடணும் என்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு சில திமுக தலைவரோடு பேசும்போது இன்ஃபார்மலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருந்த சமயங்களில் அவங்களைப் போல களத்தில் களப்பணி ஆற்றியவர்கள் விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம்லாம் இருந்திருக்கு. காங்கிரஸ் அந்த மாதிரி இல்லை. இந்த ஆதங்கம் எங்களுக்கு உண்டு. அதாவது இப்போது இந்த தொகுதி பங்கீடு, கூடுதல் இடம், ஆட்சியில் பங்கு, இந்த சமாச்சாரத்து மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவங்க காங்கிரஸ் கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு போல இணையாக இருந்து களத்தில் இல்லை என்கிற ஆதங்கம் திமுகவில் உண்டு. அது தேர்தல் சமயத்தில் வெளிப்படுத்துகிறது. நண்பர் சோபு சொன்னது 100% கரெக்டு. அதனால தான் ஓட் டிரான்ஸ்ஃபர் காங்கிரஸுக்கு திமுக பக்கம் வரலை. மனம் வேலை செய்யலை. பாக்கி நிறைவு கருத்து சுருக்கமாக, அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறும்போது இப்போ நீங்கள் திமுகவில் இடம்பெற்றிருக்கிற முன்னாள் அதிமுகவினர் விமர்சனம் பற்றி பேசும்போது இன்னொரு பார்வையும் பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொதுவாக, இது என்னுடைய கோணத்தில் பார்க்குறேன், அதிமுகவும் ஒரு திராவிட இயக்கம் தான். அதுக்கு தலைவர் இல்லை. யார் முன்ன எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதாமையார் இல்லை. அவங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தரோம். இதுக்கு வார்த்தை எப்படி வருதுன்னா, காமராஜர் மறைந்த போது காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் அப்படியே இந்திரா காங்கிரஸோடு இணைந்த காலத்தில் எப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அந்த வாதத்தை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா 2 பேர் ஐடியாலஜிக்கலாக இந்த டிராவிடியன் பார்ட்டிஸுங்கிறதுனால அக்செப்டபிள் இருக்காங்க. ஆனால் சில பேர் மாநில கட்சியிலேருந்து தேசிய கட்சிக்கு போனவங்களாம் உண்டு. உதாரணத்துக்கு இரா செழியன் தேசிய கட்சியிலேருந்து மாநில கட்சிக்கு வந்தவர் உண்டு. HY ஆண்டே, அதெல்லாம் ரேர் கேஸ். மோஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டோம் திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் கட்சி என்று வரும்போது கேள்வி, சின்ன கட்சிகள் கரைகின்றனவா? இப்போ சின்ன கட்சிகள் எதை சார்ந்து இருக்கணும், கரையாது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, நிறைய